ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ பெருசாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ChatGPT வெளியானதிலிருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டீப்சீக்காக இருக்கட்டும், அடுத்ததாக பல நிறுவனங்கள் அறிவிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நிமிடத்துக்கு நிமிடம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஐனுடைய வளர்ச்சி எப்போதிருந்து பெரிய அளவில் மக்களுக்கு பயன்பட ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LLM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸிங் தான், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நேச்சுரல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் லாங்குவேஜஸை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அவ்வளோதான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, என் பாஸுக்கு ஒரு லெட்டர் எழுதணும் இப்படின்னு சொல்லி நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த புரிதலுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு அவுட்புட்டை தரக்கூடிய அந்த மெத்தட் எல்லாமே இப்போ உருவானதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி LLM அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலினுடைய ப்ராசஸிங் தான். ChatGPT-ஆக இருக்கட்டும், மிட்ஜர்னியாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஆட்டோ ஜிபிடியாக இருக்கட்டும், டீப்சீக்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்முடைய பார்வைக்கு வந்துருச்சு. ஸோ ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இல்லாமல் வேறு பல இன்புட்டை எடுத்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தது மாதிரியான ரிசல்ட்டை உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு சைக்கிள் தான் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம்.